சங்கீதம் அறியாதவனை கூட தனது பாடல்களால் ரசிக்க வைத்து இசையில் அற்புதத்தை உலகறிய செய்த மாபெரும் மேதைதான் எம்.எஸ். சுப்புலட்சுமி. மதுர சண்முக வடிவு சுப்புலட்சுமி என்பதன் சுருக்கமே எம்.எஸ். சுப்புலட்சுமி என்றானது. புகழ்பெற்ற கர்நாடக இசை சங்கீத மேதையாக விளங்கிய எம்.எஸ். சுப்புலட்சுமி இசை அரசி, இசை பேரரசி, இசைக்குயில், இசை ராணி போன்ற பல பட்டங்களுக்கு சொந்தக்காரராக விளங்கினர். பல நாடுகளுக்கு சென்று தனது அபார இசை திறமையால் பண்பாட்டு தூதுவராக உலக மக்கள் அனைவரையும் தனது இசைக்கு அடிமைப்படுத்தியவர். மீரா படத்தில் இடம்பெற்ற பாடலான காற்றினிலே வரும் கீதம் மொழிகளை கடந்து புகழ்பெற்றது. இந்தியாவின் முதல் பிரதமர் நேருவுக்கும் இந்த பாடல் மிகவும் பிடித்த பாடலாக விளங்கியது. சிறு வயதிலேயே மிகுந்த இசை ஞானம் கொண்டு விளங்கிய எம்.எஸ். சுப்புலட்சுமி இசையோடு இணைந்து பாடினார். இதுவே அவரின் முதலாவது இசை தட்டு வெளியீடாகும். இவரது இசையை கேட்டு மயங்கிய ரசிகர்கள் இவர் பாடலுக்கு அடிமையாக்கினர். சேவாதனம் எனும் படத்தில் முதலில் அவரை கதாநாயகியாக்கி பாட வைத்தனர். அதன் பின்னர் அவர் ஏற்று நடித்த சகுந்தலை திரைப்படம் அவரை மேலும் புகழ் பெற வைத்தது. இது மட்டுமல்லாது இன்று நாம் தினசரி பெருமாள் கோவில்களில் கேட்கும் வெங்கடேஸ்வர சுப்ரபாதம் இவரது மயக்கம் வைக்கும் குரலை தினசரி ஞாபகப்படுத்திக் கொண்டே இருக்கிறது. இப்படி பல புகழுக்கு சொந்தக்காரரான எம்.எஸ். சுப்புலட்சுமி அவர்களின் குடும்பத்தில் சொத்து பங்கீடு வந்தபொழுது அவர் வசித்த வீடு அவர் கையை விட்டு போய்விட்டதாம். அந்த வேளையில் சில மாதங்களாக வாடகை வீட்டில் தங்கியிருந்தார் எம்.எஸ். சுப்புலட்சுமி. அப்போது முதலமைச்சராக இருந்த எம்ஜிஆர் அவர்கள் எம்.எஸ். சுப்புலட்சுமியின் இந்த நிலையை அறிந்தார். உலக மக்களை தன் குரலால் வசீகரப்படுத்திய இசையரசிக்கு சொந்த வீடு இல்லையா என எண்ணி உடனே ஒரே நாளில் சொந்த வீடு ஒன்றை ஏற்படுத்தி தந்திருக்கிறார். மேலும் இந்த வீட்டுக்கான தொகையை தனது சொந்த சேமிப்பு பணத்திலிருந்து எம்ஜிஆர் அளித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இவ்வாறு எம்ஜிஆர் அவர்கள் யாராக இருந்தாலும் சரி, ஒருவருக்கு கஷ்டம் என்று வந்துவிட்டால் அவர்களின் கண்ணீர் துணை